வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் ஒர்க் ஷீட் 12 பார்க்க போகிறோம். கிராமர் மாடல் வேர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், choose the correct options. First one dash move with the times. One must move with the times. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க, ஒருத்தன் காலத்தோடு ஒத்து வாழணும், ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒன் மஸ்ட் மூவ் வித் த டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ கேன் அப்படிங்கிறது இங்கே வருமா அப்படின்னா கேனுங்கிறது ஆப்ஷனாக போயிடும். ஸோ நினச்சா ஒன் கேன் வேணும்னா அவன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அதனால தான் நான் மஸ்ட் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அவன் மஸ்ட் மூவ் வித் த டைம்ஸ், காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்கணும். செகண்டு, சாரி ஐ டேஷ் கம் எஸ்டர்டே. சாரி ஐ குட்ன்ட் கம் எஸ்டர்டே. சாரி என்னால் நேற்று வர முடியல, குட் நாட் கம் தான். ஓகேங்களா? தேர்ட் ஒன், யூ லுக் சிக். யூ டேஷ் சி எ டாக்டர். யூ ஷுட் சி எ டாக்டர். நீ சிக்காக இருக்க, உடம்பு முடியாமல் இருக்க, நீ கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஷுட்டுனா கமாண்டிங். ஸோ ஒரு இடத்துல நீ கமாண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஷுட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் ப்ளீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் வேர்ட்ஸை. ஸோ கமாண்ட் எந்த இடத்துலலாம் இருக்குது, நீங்கள் ஷுட் யூஸ் பண்ணிடலாம். செகண்டு, சூஸ் த கரெக்ட் மாடல் வேர்ப். ஃபோர்த் ஒன், தே சே இட் மைட் ரெயின் டுமாரோ. இங்கே என்ன சொல்கிறாங்க, இட் மைட்டு இல்லைனா ஸ்லாஷ் போட்டு கேன் ரெயின் டுமாரோன்னு கேட்குறாங்க. ஸோ தே சே இட் மைட் ரெயின் டுமாரோ அப்படிங்கிறது தான் கரெக்ட். என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நாளைக்கு மழை பெய்யலாம். ஸோ இட் மைட்டு தான். ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ, ஐ குடண்ட் ஸ்லாஷ் போட்டு மேபி லேட். ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ மேபி லேட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். எனக்கு தெரியலை, நான் ஒரு வேளை லேட்டாக வரலாம். ஓகேங்களா? ஸோ ஐ குடண்ட் பி லேட் அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ அப்படின்னு இடத்துல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வருது இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே மேபி போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா? அடுத்து, ஷீ மைட் நாட் ஸ்லாஷ் போட்டு ஓன்ட் பி ஏபிள் டு ஹெல்ப் அஸ். ஷீ இஸ் நாட் அவைலபிள். ஸோ ஷீ இஸ் நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. அப்போ என்ன வரும், ஷீ ஓன்ட் பி ஏபிள் டு ஹெல்ப் அஸ். ஷீ இஸ் நாட் அவைலபிள், அவள் வந்து அவைலபிளாக இல்லை, அப்படி இல்லை, அதனால அவளால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஓன்ட் பி தான் வரும். செவன்த்து, ஃபோர்த் ரோமன் என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ். செவன்த் ஒன், தே ஈஸ் ஹெல்பிங் அஸ் வித் த டெக்கரேஷன்ஸ். ஈஸ்னா வந்து என்ன, சிங்குலர். ஓகேங்களா? ஸோ இங்கே தே அவர்கள் கூட்டமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும், ப்ளூரல் ஆர் தான் வரணும். தே ஆர் ஹெல்பிங் அஸ் வித் த டெக்கரேஷன்ஸ். ஈஸ் வராது, இந்த இடத்துல ஆர் தான் வரணும். அடுத்து எயித் ஒன், ஹாவ் யூ கோயிங் திஸ் ஈவினிங். ஸோ மீனிங் வருதா, மீனிங்கே தப்பாக இருக்குது. இந்த இன்னைக்கு ஈவினிங் நீ போறியா, அப்போ எப்படி கேட்க முடியும், ஆர் யூ கோயிங் திஸ் ஈவினிங், நீ வந்து இன்றைக்கி ஈவினிங் போறியா. ஓகேங்களா? ஸோ ஹேவ் வராது, இந்த இடத்துல ஆர் தான் வரும். அடுத்து ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் ஆக்சிலரி வேர்ப். வி கம்ப்ளைன் இஃப் த சர்வீஸ் டஸ் நாட் இம்ப்ரூவ். என்ன சொல்ல வர்றாங்க இதில், சர்வீஸ் நீ பண்ணுற சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஃப்யூச்சர் டென்ஸ் தானே வரணும். இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்போ வி வில் கம்ப்ளைண்ட், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இஃப் த சர்வீஸ் டஸ் நாட் இம்ப்ரூவ், உன்னோட சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா வி வில் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? ஸோ வி கம்ப்ளைண்ட் கிடையாது, வி வில் கம்ப்ளைண்ட். 9th ஒன். 10th, யூ மே அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேலே நீங்கள் இந்த என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம் யூஸிங் மாடல்ஸ். ஸோ பாஸ்ட் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ நம்ம எந்த இடத்துல வேர்ப் எப்படி இருக்குது, வேர்ப் எப்படி மாற்றலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூ மே அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன், அவன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லணும், யூ மைட் அண்டர்ஸ்டுட் ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன், அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து, ரைட் அ சென்டென்ஸ் வித் த ஃபாலோயிங் மாடல் வேர்ப்ஸ். 11th ஒன், ஆர் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன், நீங்கள் இதை அப்படி பார்த்து எழுதணும்னு கிடையாது. ஸோ ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் நாங்கள் எதுக்கு போடுறோம், ஒர்க் ஷீட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோஸு. இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணாதீங்க. இந்த வீடியோஸ் பாருங்கள், 1க்கு 2 ட்ரிப்பு கூட பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஓனாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த இடத்துல டவுட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ ஆர் டூ இதுக்கு என்ன மீனிங்கு, ஸோ ஆர் டூ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நீட் டு அந்த மாதிரி மீனிங். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வந்து அவரோட டியூட்டியை கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறது மீனிங் தான் ஆர் டூ. இதுக்கு நீங்கள் வந்து ஓனாக நீங்களே சென்டென்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யூ ஆர் டு மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங் அட் ஸ்கூல். ஸ்கூலில் கண்டிப்பாக சமூக இடைவேளை கடைப்பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த மீனிங் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேறு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓனாக. அடுத்து 9th ஒன், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் நீட் டு ஆர் ஹாவ் டு.
ஒன்றும் ஒரு சென்டென்ஸ் நம்ம நீட் டு யூஸ் பண்ணணும், இல்லை ஹாவ் டு யூஸ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? 12th ஒன், அலாஸ் மை ஹவுஸ் இஸ் இன் அ மெஸ், ஐ ரியலி க்ளீன் அ பிட். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? என் வீடு வந்து ரொம்ப கலைஞ்சிருக்கு, அப்படி ரொம்ப இதாக கலைஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்? ஐ ரியலி க்ளீன் அ பிட், என் வீட்டை நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. ஐ லாஸ்ட் மை ஹவுஸ் இஸ் இன் அ மெஸ் அப்படின்னு போட்டு ஐ ரியலி ஹாவ் டு க்ளீன் அ பிட், நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ ரியலி ஹாவ் டு க்ளீன் அ பிட். 10th, read the following situations and create a sentence using models. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? கொஸ்டின், we are going to சென்னை next week, make suggestion for the visit. நம்ம சென்னை போகிறோம் அடுத்த வாரம், make suggestion for the visit. நம்ம போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கேட்குறாங்க. we could visit beach அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. இது வந்து சும்மா ஒரு சஜஷன் தான். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். we should visit beach கொடுக்கலாம், we should visit temples கொடுக்கலாம், நீங்கள் ஒரு தீம் பார்க் போகலாம். ஸோ ஆப்ஷன் வந்து எல்லாமே உங்களோட தான். சும்மா ஒரு சஜஷன் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? we could visit beach அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 13th கொஸ்டின் பார்க்குறோம். ப்ரீத்தி ஹேஸ் காட் அ ஹெட் ஏக் அண்ட் ஃபீவர். ப்ரீத்திக்கு வந்து தலைவலியும் ஃபீவரும் இருக்குது. கிவ் சம் அட்வைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வைஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன்? ப்ரீத்தி ஷுட் கன்சல்ட் அ டாக்டர். ப்ரீத்தி வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஷுட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம கமாண்ட் பண்ணுற இடத்துல ஷுட் யூஸ் பண்ணலாம். 14th, யூ வாண்ட் டு பாரோ யுவர் அங்கிள்ஸ் வாட்ச், ஆஸ்க் ஃபார் பர்மிஷன் பொலைட்லி. என்ன சொல்கிறாங்க? உங்கள் அங்கிளோட வாட்சை வந்து நீ வாங்கணும்னு சொல்கிறாங்க. நீ பாரோ பண்ண போகிற அங்கிளோட வாட்ச் வந்து நீ யூஸ் பண்ண போகிற, அது பர்மிஷன் கேட்க போகிற. அப்போ எப்படி கேட்கணும்? ப்ளீஸ் பண்ணி தானே கேட்கணும். ஓகேங்களா? ஸோ பர்மிஷன் கேட்கும்போது எப்பவுமே ப்ளீஸ் பண்ணி கேட்டால் தான் உடனே கொடுப்பாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறோம்? அங்கிள் குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் வாட்ச். அங்கிள் உங்கள் வாட்ச் எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அந்த இடத்துல நான் ஆஸ்க் ஃபார் பர்மிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். 14th கொஸ்டின். அடுத்து 9th, write a brief narration about something interesting that happened to you recently. What happened? How it affected you? What did you learn from it? என்ன சொல்கிறாங்க? ஒரு ப்ரீஃப் நரேஷன் எழுத சொல்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம், இப்போ உனக்கு ரீசெண்டாக நடந்ததை ஒரு இதை எழுத சொல்கிறாங்க. ஒரு பேராகிராஃப், என்ன நடந்துச்சு, அது எப்படி ஒன்று அஃபெக்ட் ஆச்சு, நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? யூஸ் அட்லீஸ்ட் 5 டிஃப்ரெண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ். 5 டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் சர்க்கிள் தம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எழுத பேராகிராஃபில் ஆக்சிலரி வேர்ப் 5 டிஃப்ரெண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கணும். இந்த பேராகிராஃப் வந்து நான் வந்து எனக்கு தோணுன ஒரு சஜஷனுக்காக நான் அதை கொடுத்துருக்கேன். இதை பார்த்து அப்படி காப்பி பண்ணாதீங்க. இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த வேர்ப்ஸ்னு வேறு, ஆறு, ஹேடு, ஈஸு, வாஸு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஓனாக இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை வச்சு நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை பாருங்கள், எப்படி எழுதலாம், எந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த பேராகிராஃப் நான் எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்? we traveled to ராமேஸ்வரம் last month and were surprised to see the floating rocks. நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போனோம் லாஸ்ட் மந்த். ஓகேங்களா? ஸோ போன மாதம் ராமேஸ்வரம் போனோம். வேர் சர்ப்ரைஸ்ட். ஏன் சர்ப்ரைஸ் ஆனோம்? see the floating rocks. ஸோ பாறைகள் வந்து மிதக்குது இங்கே. ஸோ பாறைகள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் மூழ்கிடும் இல்லையா? பட் ஆனால் அந்த இங்கே வந்து பாறைகள் மிதக்கும் பாறைகள். ஸோ அது வேர் சர்ப்ரைஸ் டு see the floating rocks. This kind of rocks are found only in the coastal regions of ராமேஸ்வரம். இந்த மாதிரி மிதக்கும் பாறைகள் வந்து found only in the coastal regions of ராமேஸ்வரம் கடற்கரை பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது. According to myth, Lord Ram had created this rocks. அதாவது புராண கதைகளின் படி ராமர் கடவுள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் இந்த ராக்ஸை, ஸோ இந்த பாறைகளை கிரியேட் பண்ணியிருக்கார். The science behind these rocks is they were formed when hot lava comes in contact with cool water. சரி, சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது? எப்படி இந்த ராக்ஸ் வந்து மிதக்குது, என்ன காரணம் அப்படின்னா, அந்த ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சான்? ஹாட் லாவா, அதாவது எரிமலையிலேருந்து வெடித்து வருது அந்த குழம்பு, அது வந்து கூல் வாட்டரோட கான்டாக்ட் வரும்போது ஃபார்ம் ஆகிருக்கு இந்த மாதிரி ராக்ஸ். ஸோ அந்த ரீசன்னால், அது லெஸ் டென்சிட்டினால அது மிதக்குது அப்படிங்கிறது சயின்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. ஸோ ஐ வாஸ் ரியலி அஸ்டானிஷ்ட் ஆஃப்டர் சீயிங் திஸ் ராக்ஸ். ஓகேங்களா? சொன்னால் நான் வந்து ரொம்பவே ஒரு வியப்பு அடைஞ்சேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ராக்ஸை பார்த்தோன்னு. இது வந்து நான் எனக்கு தோணுன ஒரு நரேஷன், என்னோடய ஸ்டைலில் நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் எடுத்துக்கோங்க. வேறு, ஆறு, ஹேடு, ஈஸு, வாஸ். நீங்கள் எந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வேணும் எடுத்துக்கலாம். 5 ஆக்சிலரி வேர்ப்ஸ் நீங்கள் ஓனாக எடுத்து கூட நீங்கள் எழுதலாம். ஐஆம் எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப்படி இந்த பேராவை காப்பி பண்ணாதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ரெஃபர் பண்ணுங்கள் அந்த பேராவை. நீங்கள் ஓனாக எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது அப்படின்னா நீங்கள் எழுதிக்கங்க. ஒர்க் புக்கில் எழுதிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஒர்க் ஷீட்ஸ் வந்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்து மட்டும் அப்படியே காப்பி பண்ணாதீங்க, நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.